பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே தாங்க வேலை ஃபவுண்டேஷன் இருக்குது. ஃபவுண்டேஷன் குச்சி அடிச்சு அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நீ செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா குச்சி அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இந்த வழி மட்டும் கொஞ்சம் டிப்பை வந்து லோடு தர்ற மாதிரி வந்து டால் பண்ணி விட்டுட்டு அப்புறமா எடுக்கிற மாதிரிங்க பிளானு. நான் எந்த மாக்கு அந்த மாதிரிலாம் குச்சி அடிச்சிருக்கானே தெரியல. இவனுங்களெல்லாம் எப்படி இவங்களாம் வேலை கற்றுக்கிட்டானுங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெவல் பண்ணவே இல்லைங்க. அந்த பக்கம் ஃபுல்லாகவே குழி தான். கிட்டத்தட்ட ஒரு 3 அடி கிட்ட அந்த பக்கம் ஹைட் இருக்குது. சரியாக தெரியல. வீடியோவில் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹைட் தெரியல. இது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே கட்டிங் தான். அந்த கட்டிங் ஃபுல்லாகவே லெவல் பண்ணுறதுக்கு வந்து எடுக்கும்போது வண்டி நிறுத்துறதுக்கும் கரெக்டாக நிறுத்த முடியாது. எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மண்ணு போட்டு லெவல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குதுங்க. மண்ணு போகிறதுக்கும் இடம் கொஞ்சம் இந்த பக்கம்லாம் கம்மியாக தான் இருக்குது. பேக்கில் ஃபுல்லாக கம்மி தான் இருக்குது. மண்ணு ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போய் போட முடியாது. வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப்பாக தாங்க இருக்குது இடம். பார்த்திங்கன்னா மேலே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது மண். கீழே ரொம்ப லூஸாக தான் இருக்கும். ரொம்ப ஆழம் வரும். இப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடிக்கு மேலே வந்து ஆழம் வருங்க. பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி கிட்ட ஆழம் இருக்குதுங்க. ஸோ ரொம்ப ஆழமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இவங்க வந்து 2 அடி கிட்ட கை வச்சு எடுக்க சொல்கிறாங்க. பக்கெட் அளவு வைக்காதீங்க, 2 அடி வச்சு எடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை இன்றைக்கி ஃபுல்லாக வருங்க. ரொம்ப டைம் ஆகும் வேலை முடிகிறதுக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டிங்கும் அதிகமாக இருக்குது. டைம் ஆகும் வேலை முடிகிறதுக்கு. வணக்கம் கைஸ். நைட்டு வந்து சைலன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வீட்டுக்கு போகிறது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கோம். வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சைட்டு தாங்க இது. பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குச்சி அடிச்சிருக்காங்க. அது வந்து ஜெய்சி வச்சு டெவலப் பண்ணாமல் குச்செல்லாம் அடித்து லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா எப்போயுமே எந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு பேக்கில் தான் எடுப்போம். ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா மண் போகிறதுக்கு இடம் இல்லை. ஃப்ரண்ட்டில் மண் கூட்டிட்டோம்னா மெட்டீரியல்ஸ் வந்து அடிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்தே நான் பேக்குக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா பேக் வந்து அதிகமாக மண் வரும். அதனால தாங்க. ஸோ அதை எடுத்து அப்படியே பேக்கில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் எடுத்துருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாகவே பாருங்கள். கொஞ்சம் கூட ஆழம் போகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி கூட இல்லைங்க. இந்த மாதிரி பாறை இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லோ பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் லூஸாக தாங்க இருக்குது வந்து. பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. காலையிலேருந்து இவ்வளோ வரைக்கும் ஓட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சு. டைமு ரொம்ப ஓவராகிறது காரணம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க மேலே ஃபுல்லாக நல்லா வெட்டுகள் பாறை. கிட்டத்தட்ட எடுத்தாலே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஏதோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் கிடைக்குது. மேலெலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்கிறேங்க. என் டீத்து தான் மொட்டையாக போச்சு. இதுங்களா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இந்த பாறை. ஆனால் சைட்டுக்காரங்க வந்து என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாலாம் எடுக்க தேவையில்லை. 1 அடி 2 அடிலாம் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1/2 அடி மட்டும் எடுத்தால் போதும். நாங்கள் வந்து கருங்கல் வச்சு கட்டலை, மிஷின் கல்லை வச்சு தான் கட்டுறோம். அதில் ஒரு பாதி கல் மட்டும் அதில் இருக்கிற மாதிரி வந்து இருந்தாலே போதும். ரொம்பலாம் வந்து அதில் போட்டு நீங்கள் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடிக்காச்சும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ட்ரை பண்ணால் மேலே 1/2 அடி கூட கிடைக்கலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு பாறையாக இருக்குது. கீழே ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த இடத்துல நான் நினச்சா ரொம்ப ஆழமாக போகும். ஏன்னா இடம் ஸ்லோப்பாக இருக்குது. மண் அது லூஸ் பண்ணி தான் போட்டு லெவல் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப ஆழமாக போகும் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் நினச்சதை விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்போசிட்டாக போயிடுச்சுங்க. ஏன்னா மண் அதிகமாக இல்லை, வெறும் பாறை தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி 2 அடி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கல் பாறை வந்துடுச்சு. மண்ணும் அதிகமாக வரல. வேலை சீக்கிரமாக முடிச்சிடலாம். பட் இருந்தாலும் ஓனர் வந்து இல்லை நீங்கள் பொறுமையாக ஒட்டு வேறு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. ஆனால் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஓட்டும்போது நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுங்க. வண்டியோட டீத்து மொட்டையாகிடும், நமக்கும் ரொம்ப டயர்ட் ஆகிடும். பார்த்தீங்களா நைட்டு சைலன்ஸ் எல்லாம் போயிடுச்சுங்க. ரொம்ப சவுண்டு ஓவராகிடுச்சு. ஃபோனில் சார்ஜர் அதனால வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல. இல்லைன்னா வீடியோவே வண்டியை ஓட்ட முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டு ஓவராக இருந்துச்சுங்க. வேறு வந்து ஃபுல்லாக வருந்தாங்க எதிர்பார்த்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வராது போல் இருக்குது. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் போல் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் ஆழம் அதிகமாக வரல. பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா நான் 80% வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு லைன் மட்டும் தான் இருக்குது. அந்த லைன் மட்டும் எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் அதிகமாக வரும்னு நான் எதிர்பார்த்தேன். மண்ணும் அதிகமாக வரல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சுங்க. 4 மணிக்கிட்ட வந்து வேலை முடிஞ்சிடும். அவங்க வந்து அந்த மாதிரி குச்சி அடித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மேடாக இருக்குது, இன்னொரு பக்கம் பள்ளமாக இருக்குது. அது எதுவுமே லெவல் பண்ணாமல் அடிச்சிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கிற இடம் ஃபுல்லாகவே ரொம்ப நானும் கொஞ்சம் தப்பாக தான் நினச்சேன். என்னடா இது லெவல் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பாறைங்க, சுற்றி நல்ல பாறை.
அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து அவங்க லெவல் பண்ணாமலே குச்சி அடிச்சிருக்கிறாங்க. ஏசி வச்சு எடுத்திருந்தாலும் எடுத்துருக்க முடியாது. அதனால தாங்க அப்படியே வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரி, எடுத்ததுனால கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. வேலை வந்து அதிகமாக வரல, சிம்பிளாகவே வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா சென்டரில் எந்த லைனும் கிடையாது. அப்படியே மண்ணாளி போட்டு கூட்டிட்டோம்னா முடிஞ்சுதுங்க வேலை. சிம்பிள் தான். நைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே வண்டி ஓட்டவே முடியலைங்க அந்த சவுண்டுனால. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஈவினிங் ஒரு 3 மணி 4 மணிக்கிட்ட ஆன உடனே சவுண்டு ரொம்ப ஓவராகிடுச்சு. ஃபுல்லாகவே உடஞ்சிட்டு இருக்கும் போல இருக்குது. ஓவரான உடனே வண்டி ஓட்டவே முடியல, ரொம்ப சவுண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறுத்தியாச்சு. சரி, பொருள் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணதுக்கு மதியம்லாம் ஆர்டர் காலையில் ஒரு 11 மணிக்கு ஆர்டர் பண்ணது. நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கெல்லாம் வரக்கூடாது, பொருள் எங்கே இருக்குது சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் போயிட்டு கோழிக்கோவில் போய் பொருள் எடுத்துகிட்டு வந்து அப்புறமா நைட்டு தாங்க ஒரு 9 மணிக்கிட்ட தாங்க ஆகிடுச்சு. 9:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பொருள் மாட்டிக்கிட்டே போனாங்க சர்வீஸ் இன்ஜினியர். ஆனால் சர்வீஸ் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எப்படின்னா அவர் தான் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வருவார். அதனால் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை வர முடியாது, நான் லீவு அப்படின்னு சொல்கிறதுனால இல்லை எனக்கு வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வர வச்சு அவரை போட்டு விட்டு தாங்க அனுப்பிச்சது. நல்ல மனுஷன். ஏதோ போட்டு விட்டனால வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏதோ கொஞ்சம் பழைய நிலைமைக்கு சவுண்டு வந்து எதுவுமே இல்லாமல் பழைய சவுண்டில் வண்டி ஓடிட்டு இருக்கிறதுங்க. நேற்றுலாம் சவுண்டு சரி ஹெவி சவுண்டு. வண்டி சீட்டில் உட்காந்து ஓட்டவே முடியல, நிறுத்திட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி 4 மணி ஆகும்போது வண்டி நிறுத்திட்டேன். இல்லைடா எப்பா வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது, ஓவர் சவுண்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது வண்டி ஓடுறதுக்கு. நல்லா சூடுங்க, வெயில் வேறு, நல்லா வெயில் நல்லா ஹீட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது, ஃபுல்லாக வெயில் தான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை எங்கேன்னு தெரியல. ஆனால் புக்கிங் ஆகிருக்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்குக்காக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லலை டேட் வந்து திங்கக்கிழமை இன்றைக்கி தான் சொன்னாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டிகிட்டு போகலை. இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப அர்ஜென்ட் அப்படி சொன்னதால பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த வேலைக்கு போயிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட அங்கேயே வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஓனரு. ஆனால் என்றைக்கு கூட்டிகிட்டு போய் விடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஏன்னா அந்த வேலை தான் இருக்கிறதுல ரொம்ப கடுப்பாக இருக்கிற வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமு 2 பக்கமும் சுற்றி வந்து லைன் எடுத்துட்டேன். சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அடி கிட்ட வந்து மண்ணாக அப்படியே நிற்குது. அந்த மண் மட்டும் இதுக்கு அங்கே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே உடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது மண் நின்றுச்சு, ஆனால் விழலாம் இல்லை, அந்த மண் அங்கேயே நின்றுச்சு. ஸோ திரும்ப அதை நிறுத்திட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் கீழே விழுந்துடும், லூஸ் ஆகிடுச்சு அந்த மண் ஃபுல்லாகவே. அதனால தாங்க எதுக்கு அதை மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். அதான் அந்த இடத்துல மட்டும் அவ்வளோ பெரிய குழியாக இருக்குது. தென்னை மரத்து வேறு மரம் எவ்வளோ மரம் வச்சுருக்காங்க. மரம்லாம் வச்சு பிடிங்கி எடுத்துருக்காங்க. ஆனால் மரம் எதுவும் அதிகமாக அடிக்கு போகலைங்க, ஃபுல்லாகவே பாருங்க அடியில். இந்த இடத்துல வீடு கட்டினோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வீடு. ஏன்னா லூஸ் பண்ணே இல்லை, ஃபுல்லாகவே வெறும் வெட்டுக்கல் பாருதாங்க. இங்கவே இவ்வளோ வெயில் அடிக்கு, வண்டி இவ்வளோ சூடாக இருக்குது. இன்னும் வயலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியலங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும், சூடு காற்று வேறு. ஃபேன் போட்டாலும் சூடு காற்று தாங்க இழுத்து கொடுக்குது இங்கேயே. அதனால் ஃபேன் போடவே முடியலைங்க. இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்னாலே வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஏசி வண்டி பிடிக்கும், ஆனால் நான் அதை வாங்கக்கூடாது. என் ஓனர் வந்து கேட்டாங்க ஏசி வண்டி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் தான் சொன்னேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏசி வண்டி இப்போ வாங்கி கொடுத்து ஒரு வருஷம் வரைக்கும் ஏசி நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா ஓனர் வந்து ரெடி பண்ணி தர மாட்டேறாங்க. அப்படி இல்லைனா சைடில் எங்கன்னா மரம் ஏற்றிட்டு போகும்போது கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா ஒரு டைம் உடஞ்சிருச்சுன்னா மாற்றி தந்துடுறாங்க. 2 டைம் 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் உடஞ்சிச்சுன்னா மாற்றி தரதில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட முடியாது. அதனால தாங்க ஏசி வண்டியோட நார்மல் தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை வாங்கி வச்சுட்டு உள்ளே இருக்க ஹீட்டில் ஓடுறதுக்கு கண்ணாடி ஃபுல்லாகவே இருக்கும், உள்ளே சுற்றி கண்ணாடியும் இருக்கும். அது பீடிங்லாம் கண்ணாடி எடுத்து கழட்டி வைக்க மாட்டாங்க, அப்படியே வச்சு ஓட்டு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. வண்டியோட ஹீட்டு வெளியேருந்து எந்த காற்றும் உள்ளே வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதுனா எவ்வளவோ பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ வெயில் இருந்தாலும் காற்று இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எல்லாமே நமக்குள்ளே வந்து போகுது.
அதனால் இது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் வெயில கஷ்டப்படுறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே கஷ்டப்பட்ட மாதிரியே கஷ்டப்பட்டு போயிடலாமே, எதுக்கு தேவையில்லாமல். அதுவும் இல்லாமல் ஒரு மரத்தெல்லாம் இருக்கிற இடத்துல போய் வண்டி ஓட்டணும்னா நம்ம வண்டி விட மாட்டாங்க. ஸோ அது வந்து வேலை வந்து பெண்டாகும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டிக்கு தான் வேலை போகும். ஸோ அதனால் அது ஒரு ரிஸ்க்கான விஷயங்க. இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி இருக்கிறதுனால சுற்றி பின்னாடி பார்த்து ஓட்டுறதா இருக்குது. வேறு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுங்க. வெளியே எடுக்கிறோம். இன்னும் லாஸ்ட் எண்டுக்கு தான் பிடிச்சது. ஸோ லைட்டாக மண் மட்டும் அப்படியே தட்டி விட்டு ஆளுங்க நடக்கிறது பார்த்திங்கன்னா இடத்துல இருக்காமல் மண்ணெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஃபுல்லாக வந்து வேலை முடிச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு தாங்க இருக்கும். 6 அடி கூட இல்லை இந்த இடத்துல ஃபவுண்டேஷன். அந்த அளவுக்கு பாறை. ஸோ சைட்டுக்காரன் வந்து எதுவுமே சொல்லலை, பார்த்துட்டு இல்லைப்பா அதெல்லாம் பாறை, அதெல்லாம் வண்டி கிடைக்காது, நீ கிடச்ச வரைக்கும் மட்டும் எடுத்துருக்கல அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கிடைக்காது, எவ்வளோ தான் நம்மளும் எடுக்கிறது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டுமே ஒரு லைன் எடுக்கிறதுக்கு ஒரு 5 அடி 6 அடி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தா ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகிடுது. ஏன்னா மண் வந்து மேலே இருக்கிற மண் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மட்டும்தான் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து உடையுது. கீழே இருக்கிற மண் எதுவும் உடைய மாட்டேங்குது. அதனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் சரி ஓகே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சைட்டுக்காரங்க சொன்னாங்க கேட்டது. அதனால் வந்து அப்படியே நிறுத்திடுச்சு. சில இடத்துல போனோம்னா இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஃபுல்லாக ஒரு அடி எடுத்தே ஆகணும் அப்படின்னா கப்பல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அப்படின்னா எதுவும் பண்ணலை. அப்படின்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும், வந்து ஓட்டிருக்க முடியாது. ஓகே அடுத்த வேலை எதுவும் இல்லைங்க, ஸ்கூல் டைமு. ஸோ ஸ்கூல் டைம் முடிச்சுட்டு ஒரு டிப்பர் வரதுக்கு அன்றைக்கி பண்ணி அந்த கிட்ட ஆகிடும். ஸோ வேறு எதுவும் வேலை இல்லை, அவ்வளோதாங்க வேலை. பார்க்கலாங்களா? ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் கிட்ட 5 மணி நேரம் கிட்ட வந்துடுச்சு. ஸோ வேறு முடிஞ்சது, வண்டி நிறுத்தியாச்சுங்க. இனிமேல் நாளைக்கு தான் வேறு சைட் எடுக்கணும். பார்க்கலாம். டட்டா.